ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சேனை வறுவல் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு சேனை வறுவல் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அது எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதனுடைய திக்னஸ் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் தான் நல்லா வேகும், மசாலா பிடிக்குங்க. கட் பண்ண சேனக்கிழங்கு அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் இருக்குங்க. இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காய் கட் பண்ணும்போது கை நமன்னு இருந்ததுன்னா பாதி வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய் நல்லா இருக்குது, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். 50% எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதுங்க. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற காயும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடாயில் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கேற்ற வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முக்கால்வாசி வறுபட்ட உடனே 6 டீஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுபட்ட உடனே ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, பவுடர் பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். சேம் கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது தனித்தனியாக இடித்து இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பாதி பவுல் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் நம்மன்னு இருந்தால் கூட அது கண்ட்ரோல் பண்ணும். காய் வேகணுங்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா காயை வேக வச்சிருங்க. டக்குன்னு ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. காய் வெந்துருச்சு. லாஸ்டில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு சேனை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.